மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பாம் இக்கர்சன், ரெக்சாஸ், USA. தலைப்பு: கடவுளின் மாறாத கரிசனை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல இருப்பார். நான் எனது தலையை சீவிக்கொண்டிருக்கும் நேரத்தில் சில நரைத்த முடிகள் இடைக்கிடை இருப்பது கண்ணாடியில் தெரிந்தது. பின்னர் முகத்தை அழகுபடுத்தும் போது முகத்தில் சிறிய சுருக்கமும் தெரிந்தது. பெருமூச்சு விட்டபடி வயதாகிறது, எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்று நினைத்தேன். முக்கியமான பிறந்த நாளும் சீக்கிரம் வருகிறது. எனது கணவரை வைத்தியரிடம் அழைத்து போவதற்கான உடையை மாற்றிக்கொண்டு புறப்பட்டேன். காத்திருக்கும் வரையில் நான் இருந்த நேரத்தில் எதிர்ச்சுவரில் ஏசாயா 46:4ஆம் வசனம் காணப்பட்டது. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்கி வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று அச்சடித்த வசனம் தொங்கவிடப்பட்டிருந்தது. அது இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டதாயினும் கடவுள் எனக்கு சொல்வது போல இருந்தது. எனது வாழ்க்கை முழுவதும் கடவுள் என்னுடன் இருக்கவில்லையா? உண்மையில் வாழ்வின் மேடு பள்ளங்களிலெல்லாம் கடவுள் என்னுடனே இருந்திருக்கிறார். எனக்கு வயதாகும் போது மட்டுமல்ல, நித்தியத்துக்கும் கடவுள் என்னை கைவிடவோ விட்டு விலகவோ மாட்டார். ஆதலால் வயதாவது பற்றி கவலைப்பட தேவையில்லை. தம்மை நம்பினோரை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜெபம். அன்பான ஆண்டவரே, எமது ஜீவிய காலம் முழுவதும் உங்கள் அன்பிலும் கரிசனையிலும் நம்பிக்கை வைக்க எமது விசுவாசத்தை பலப்படுத்துங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: என்மேல் கடவுள் வைத்திருக்கும் அன்பும் கரிசனையும் என்றென்றும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.